சிசிடிவி தொடர்பாக தேர்தல் ஆணையம் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு 2024 டிசம்பர் ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து, அதாவது கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அதில் கொண்டு வராங்க. என்ன திருத்தம்னா, அதனுடைய ரூல் நம்பர் 93 சப்செக்ஷன் 2(a). அந்த செக்ஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். தேர்தல் தொடர்புடைய எல்லா ஆவணங்களும் பொதுமக்களினுடைய ஆய்வுக்கு உட்படுத்த அனுமதிக்கப்படுகிறதுங்கிறது இருந்துச்சு. அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல் த அதர் பேப்பர் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் தீஸ் ரூல்ஸுங்கிறாங்க. அப்போ எல்லா ஆவணங்களுங்கிறத குறிப்பிட்ட ஆவணங்கள் மட்டும்னு மாற்றுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஆவணங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. அப்போது ஆஸ் அ பப்ளிக்காக நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா முன்னாடி அந்த சுதந்திரம் இருந்துச்சு, நீங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சியை ஒழிச்சிட்டீங்க 2024 டிசம்பர் மாதம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில். அடுத்தது இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. வேட்பாளர் கேட்கலாம்ல, பப்ளிக் கேட்க முடியலன்னா அந்த வேட்பாளர் கேட்பதற்கான டோர் விண்டோ வந்து 1 வருடம்னு இருந்துச்சு. 1 வருடத்துக்குள்ளே நான் போய் அந்த நம்பரை கேட்கலாம், அந்த வீடியோவை கேட்கலான்னு இருந்ததை 45 நாளாக சுருக்கிட்டாங்க. நான் 45 நாளுக்குள்ளே கேஸ் போட்டு டைரக்ஷன் வாங்கினா மட்டும்தான் அந்த ஃபுட்டேஜை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா 46வது நாள் அழித்து விடுவார்கள். சட்டப்படி அதுக்கான ஸ்பேஸ் உருவாக்கிட்டாங்க. பல எலெக்ஷன் பெட்டிஷன் ஆண்டு கணக்காக பெண்டிங் இருக்குல்ல. நான் கேஸ் போட்டுறேங்க 45 நாளில், இன்டரிம் டைரக்ஷன் கிடைக்கல, என்ன பண்ண நடக்கும்? அழிச்சிருவீங்களா? அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சியை கொடுத்து வேண்டி புதைச்சிட்டீங்க.